சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகரியா 1:14. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். எருசலேமின் நிலைமை, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோனுடைய நிலைமை இப்பொழுது மிகவும் நெருக்கத்துக்குட்பட்டு இருக்கிறது. அந்த நெருக்கத்துக்குட்பட்டிருக்கிற நிலைமையை பார்த்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுத்தினதை இங்கே பார்க்க முடியும். மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது: My love for Jerusalem and Mount Zion is passionate and strong என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேம் மேல, இந்த சீயோன் மேல நான் ஒரு அன்பு வச்சிருக்கிறேன் பாரு. அந்த அன்பு ரொம்ப உறுதியானது, நேச வைராக்கியம். இது ஆண்டவர் சொல்ல மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எனவேதான் லேவியராகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. My soul will not reject you என்று சொல்லுகிறார். அதாவது சில நேரத்தில் கோபத்தில் நான் வந்து கடிந்து கொள்ளுகிறேன், என் முகத்தை திருப்புறேன். அப்படி இருந்தாலும் என் மனசு இருக்குல்ல, அது வந்து உன்னை தள்ள மாட்டேங்குது அப்படிங்கிறார். தேவனுடைய அன்பை வந்து உண்மையிலேயே அதை 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 விவரிக்க முடியாது, அதை வர்ணிக்கவே முடியாது. ஆமென். அதனாலதான் நேற்று காலை அந்த வாக்குத்தத்த ஆராதனையில எப்படி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார். சில நேரத்தில் பார்த்தா அவருடைய முகத்துல கோபம், ஆனா மனசுல பாசம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை எப்படி சிட்சிக்கிறார் தெரியுமா? கடிந்து கொண்டு. யாராவது தகப்பன்மார் பிள்ளைகளை சிரிச்சுட்டே கடிந்து கொள்வாங்களா? இல்லை இல்லை இல்லை. ஆமாம், அவங்க அந்த டைம் அவங்க ஃபேஸில் காண்பிக்கிற கோபத்தை பார்த்தீங்கன்னா உண்மையில் அந்த கோபம் மனசில் இருக்காது, மனம் முழுவதும் அது பாசத்தால் நிறைந்திருக்கிறது. எனவே தான் இதை கண்ட தாவீது சொல்லுகிறான், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய அன்பை புரிந்து அவரை கனப்படுத்த பழக வேண்டும். நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நம்மை தேவன் எதற்காக உண்டாக்கினார் தெரியுமா? அவரோடு கூட வாசம் பண்ணுவதற்காக, அவரோடு கூட வாசம் பண்ணுவதற்காக. இதை ஒரு தேவ பிள்ளை என்றைக்குமே புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை தேவன் படைத்ததே அப்படிதான். மனிதனை படைத்து அவர் என்ன கண்டார் தெரியுமா? மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. அவர் மனிதனை படைத்ததே அவர் தனியா இருக்கிறதுனால. அவர் தனியா இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை காண்பிக்க ஒரு நபர் தேவை. ஆமென். அவரோடு பழக, அவரோடு உறவாட ஒரு நபர் தேவை. எனவே என்ன செய்கிறார்? ரொம்ப யோசித்து, ரொம்ப பிளான் பண்ணி தமது சாயலால் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் தேவைக்காக மட்டும் தேவனை நெருங்குகிறவனாகவும் தேவைகள் சந்திக்கப்படும் போது விட்டு விடுகிறவனாகவும் காணப்படுகிறான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை இரத்தத்தால் மீட்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்களுடைய நடக்கைகளை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நெருக்கம் வரும்போது நெருங்குகிறாங்க, கொஞ்சம் விசாலத்துல விட்டதும் விலகி போறாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை தான் இன்றும் சபைகளில் தொடர்ந்து கொண்டிருப்பது மிக மிக பரிதாபம். அதனால என்ன செய்கிறார் தெரியுமா? இமைப்பொழுது கைவிடுகிறார். தேவன் மிகுந்த இரக்கமுள்ளவராய் இருந்தாலும் தேவன் தம்முடைய நீதி தவறி எதுவுமே செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை வந்து சபை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ரொம்ப பாசம் உள்ளவர், ரொம்ப அன்புள்ளவர், அதனால நம்ம கண்டுக்க மாட்டார். அப்படி அல்ல. அவருடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது.
அந்த நீதி விட்டு எதுவுமே செய்ய மாட்டார். அந்த நீதியின் வெளிப்பாடு தான் நம்முடைய அக்கிரமங்கள் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட போது பிதா என்ன செய்கிறார் தெரியுமா? முகத்தை திருப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இயேசு கத்துறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். யாக்கோபை ஆண்டவர் தொட்டார் பார்த்தீங்களா? அது அவருடைய நீதி. காரணம், யாக்கோபு ஏசா விஷயத்துல தப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா யாக்கோபு கிட்ட தான் இருக்கிறது. யாக்கோபை நான் சிநேகித்தேன்னு சொல்லி அவனை சிட்சிக்காமல் விடவில்லை. அதனாலதான் சொல்றான், நீ பயப்படாதே, நான் உன் கூட இருப்பேன். ஆமே, அதை நினைச்சு நீ பயப்படாத, ஆனாலும் உன்னை நான் லைட்டாவது அடிப்பேன், உன்னை நான் சிட்சிக்காம விட மாட்டேன் யாக்கோவே அப்படிம்பார். ஏன்னா நீ பண்ண தப்பெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? ஆமே, உன்னை நான் அழிக்கும்படி அடிக்க மாட்டேன், நீ நல்லா இருக்கணும் நான் அடிப்பேன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல வைக்கிறேன். அவருடைய மனதில் அந்த நேசம் இருக்கிறதுனாலதான் அவர் சொல்ல, நான் சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டேன் அப்படிங்கிறார். ஆண்டவருடைய அந்த வைராக்கியத்தை குறித்து பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். இந்த நாளிலே பேசும்படி கர்த்தர் சிந்தையில கொண்டு வந்த 3 வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, தேவன் நம்மேல் வைத்த அன்பு மிக பெரியது. இதை டெய்லி சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம பாடணுமே, நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல். ஆண்டவருடைய அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடாக கர்த்தர் ஓசியா என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு. 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, நீ என்ன பண்ணு, ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள் அப்படிங்கிறார். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டு, ஆண்டவரை விட்டு தேசம் விலகிட்டு, நீ என்ன பண்ணு, சோர ஸ்திரீயை போய் அடின்னு சொல்லல, வெட்டி போடுன்னு சொல்லல, சேர்த்துக்கொள் அப்படிங்கிறார். அந்த காலத்து தீர்க்கதரிசிகள்லாம் உண்மையிலே நம்ம சல்யூட் பண்ணணும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கும், என்ன நினைப்பாங்க? ஆமென், ஆமென். வழிவிட்டு நடக்கிற ஒரு ஸ்திரீயை நீ போய் சேர்த்துக்கொள். ஆண்டவரே, என்ன ஜாதினே தெரியாதுப்பா, எந்த சர்ச்சுக்கு போறாங்கன்னே தெரியாதுப்பா, நீங்க ஒரு பயோடேட்டா தந்திருக்கிறீங்க, முதல் லைனே பார்த்தாலே. ஆமென். நீங்க அந்த பழைய பாட்டு தீர்க்கதரிசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், மொட்டை போடு அப்படிம்பார், மொட்டை போடுவாங்க. போய் சாம்பல்ல உட்காரு, சாம்பல்ல உட்காருவாங்க. என்ன சொல்ற, அதாவது ஆண்டவருடைய இருதயத்தின் வெளிப்பாடை அவங்க காட்டுவாங்க. ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி சில அடையாளங்களை அவர்கள் மூலம் கர்த்தர் வைப்பார். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டுப்பட்டு போயிட்டு, தீட்டுப்பட்டுனா கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டு, கர்த்தரை விட்டு விலகிட்டாலே ஒருத்தங்க அவுட். ஆமென். நல்ல புரிந்து கொள்ளணும். நான் ஒரு வாரம் ஜெபம் பண்ணாம இருந்தாலும் நான் நல்லா இருக்கிறேன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை விட்டு ஒருத்தங்க விலகிட்டாங்கனாலே கரை கரை ஆட் ஆயிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது, அது நமக்கு புரியாது. கொஞ்சம் நம்ம என்னதான் நீட்டா ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி அயன் பண்ணி சும்மா அப்படி வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளேயே காலர்லாம் அழுக்காயிருதுல்ல. அவன் அப்படிப்பட்ட பொல்லாப்பு நிறைந்த ஒரு உலகத்துல தான் இருக்கிறோம். அவன் நம்முடைய வாழ்க்கை என்பது. இவர் என்ன பண்றா, கர்த்தர் சொன்னதும் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தி ஆகிய கோமேரை சேர்த்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோமேர் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீய போய் விவாகம் பண்ணுகிறான். இவள் யார் அப்படின்னா சோர ஸ்திரீ, வழிவிட்டு நடக்கிறவள். விவாகம் பண்ணுகிறான். 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 3 பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறமும் இவளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படிதான் இருக்கு அப்படின்னா பாவம் செய்கிறவளாய் தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாள். 2வது அதிகாரம்
அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் தாயினுடைய வழக்காடுங்கள், வழக்காடுங்கள். எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல, அவள் தன் வேசித்தனங்களை. இது கோபத்தின் வெளிப்பாடு. அவ பண்ற செயலை பார்த்து அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தின் என்றும் தன் விபச்சாரங்களை தனங்களின் நடுவில் நின்று விலக்கி போட கடவுள். நல்ல கவனமா கேளுங்க. போய் மனைவியாக்கி கொள்ளுகிறான் ஓசியா. மனைவியாக்கி கொள்ளப்பட்டவள் யார் அப்படின்னு பார்த்தா எந்த தகுதியுமே இல்லாதவள், எந்த தகுதியுமே இல்லாதவள். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. தகுதி உள்ள 99 ஆடுகள் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவருக்கு வேற ஆளே இல்லைன்னு. இல்ல, 99 லிஸ்ட்ல இருக்கு. அதை விட்டுட்டு இந்த ஒன்ன தேடி வரார். தேடி வந்து சேர்த்து கொண்டதே பெரிய கிருபை. நானும் நீங்களும் அப்படிப்பட்ட பயங்கரமான குழியிலும் பாவ சேற்றிலும் இருந்து தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் கிருபையாய் நம்மை சேர்த்து கொண்டார். எப்படிப்பட்டவங்களும் இயேசுவினிடத்தில் வரலாம். அந்த அன்பு அவ்வளவு பெரியது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் பழைய மார்க்கத்தை விடாம அது தொடரும் போது இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீ எனக்கு மனைவியும் கிடையாது, நான் உனக்கு புருஷனும் கிடையாது. இதான் தேவனை. அதாவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படி வழி தப்பி நடந்தேன், மாம்சமும் மனசும் விரும்புறதை செய்கிற கோபாக்கினின் பிள்ளையா இருக்கிறேன். இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் அடையாளம் மாறி இருக்கு, ஆனா என் செயல் மாறலன்னா. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தின் என்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவில் என்றும் விலக்கி போட கடவுள். அவன் விளக்க மாட்டேங்கிறான், விளக்க மாட்டேங்கிறான். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே, நான் தேவனோடு உடன்படிக்கை செய்வதற்கு முன்னே நான் இப்படி இருந்தேன், இப்படி நடந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆமென். இங்க பாருங்க, 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடும் இவள் தன்னுடைய செயலை மாற்றவில்லை. இவள் பழைய வாழ்க்கையை நோக்கிதான் பயணித்துக் கொண்டே இருக்கிறாள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னதும் நல்ல ட்ரெஸ் பண்ணி தேவ சமூகத்தில் வருகிறோம். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் வாழ்கிற நிலைமை இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? நாம் அந்த உறவை கனப்படுத்தவில்லை என்று காண்பிக்கிறது. தேவ தயவை பாடினோமே, உண்மையிலே அந்த தயவை கனப்படுத்துகிறவர்கள் ராஜாவோடு நித்தம் பந்தியில் இருப்பார்கள். அவர்கள் விலக மாட்டார்கள், விட்டுவிட மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நான் யாரு, அவர் யாரு. ஆமென். ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு சோர ஸ்திரீயை, விபச்சாரத்தில் பழக்கப்பட்ட ஸ்திரீயை, வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்திரீயை ஒரு தீர்க்கதரிசி வந்து மேரேஜ் பண்றாருன்னா, ஓ இது வந்து இது எவ்வளவு மனசு இறங்கி இருக்கணும். அந்த மனசுல எந்த அளவுக்கு இரக்கம் இருந்திருக்க வேண்டும். நாம் இருக்கிற நிலைமை என்ன, அவர் இருக்கிற நிலைமை என்ன? நாம யாரு? பாவிகளில் பிரதான பாவி என்றால் அவர் யாரு தெரியுமா? மகா பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன். கடந்த நாட்கள் முழுவதும் இந்த வார்த்தைகள் என் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. நீ யாரு, நான் யாரு? ஆமென். நீ யாரு, நான் யாரு? ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு கூட ஆமென், ஆமென். ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. அந்த 2வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? அந்த கோபத்துல எல்லா டோரையும் அடைக்கிறார். உறவு கட் ஆகுதுனாலே எல்லா டோரும் க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது என்றால் உன் வாழ்க்கையில திறக்கப்பட்டிருக்கிற கதவுகள் ஒவ்வொன்றாய் அடைக்கப்பட போகிறது என்று அர்த்தம். ஆமென். இந்த உறவை விட்டுட்டு, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அனுகூல கதவுகள் அடைக்கப்பட்டுட்டுன்னு வைங்களேன், நமக்கு நிறைய உறவுகள் இருப்பாங்க தெரியுமா? அந்த உறவுகள் எல்லாம் அதுக்கப்புறம் காணாது. இதுதான் ஓசியா 2. இங்க பாரு,
நீ சோர ஸ்திரியா இருந்த, உன்னை யாருமே தேடி வர மாட்டாங்க. நீ இந்த தெருவில் வாரேனாலே வீட்டுக்குள்ள போய் கதவு போட்டுவாங்க. அப்படிப்பட்ட உன்னை நான் தேடி வந்தேன். தேடி வந்தது மட்டும் அல்ல, உன்னை நான் எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன். நீ என் கூட தான் இருந்த, என் கூட இருந்துட்டே. நான் இல்லாம நீ தப்பு பண்ண ஒரு காலத்துல, இப்போ என்னுடையவளாய் மாறின பிறகும் நீ அதே பாவத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? ஆமென். எப்பவுமே இந்த பாவத்தில் ஒருவன் தொடருகிறான் என்றால் அவன் தேவனோடு உள்ள உறவுல தொடர முடியாது. ஆமென். பாவத்தில் தொடருகிறவனுக்கு தேவனோடு உள்ள உறவில் தொடரவே முடியாது. துன்மார்க்க ஜீவனம் பண்ண விரும்பினான் இளையகுமாரன். அவனுக்கு ஒரு தகப்பன் இருந்தும் தகப்பனோடு உள்ள உறவில் தொடர முடியவில்லை. ஆமென். பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவனோடு உள்ள உறவில் தொடர முடியாது. சொல்லலாம். எத்தனை புருஷ மனைவிகள் இருக்கிறாங்க தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் பேசாம. கேட்டா சொல்லலாம், அவங்க என்னுடைய ஹஸ்பண்ட், இவங்க என்னுடைய ஒய்ஃப், அவங்க என்னுடைய அப்பா, இவங்க என்னுடைய பிள்ளை. ஒரு டச்சும் இருக்காது, ஒரு உறவு இருக்காது. ஹல்லேலூயா. அவர் பார்க்கிறார், வெயிட் பண்றார். பாருங்க, முதல் பிள்ளை பிறக்குது, மாறுவான்னு பார்த்தார், மாறல. ரெண்டாவது பிள்ளை பிறக்குது, மாறுவான்னு பார்த்தார், மாறல. மூணாவது பிள்ளை பிறக்குது, மாறுவான்னு. ஒவ்வொரு நன்மையில் செய்யும் போதும், ஒவ்வொரு நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கும் போதும் இப்போது மாறுவான். ஒவ்வொரு வருடம் நம்முடைய ஆயுசுல கூட்டி கூட்டி தரும் போதும் இந்த வருஷமாவது மாறுவான், இந்த மாசமாவது மாறுவான். இப்படி அவர் பார்த்து 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 ஆமென் எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். அப்ப நியாயப்படி பார்த்தா இப்ப இவளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா தள்ளுதற் சீட்டை கொடுக்கணும். ஆமென். நியாயப்படி பார்த்தா 3 பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் இவள் தன் சோர மார்க்கத்தை, இவள் தன் விபச்சாரத்தை, இவள் தன் வேசித்தனத்தை விடாமல் தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது இவளுக்கு என்னதான் கொடுக்கணும் அப்படின்னா டைவர்ஸ் நோட்டீஸ் தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்பட வேண்டிய இடத்துல கர்த்தர் மீண்டும் ஓசியா கிட்ட பேசுறார். 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போ. ஆமென். இவர் டைவர்ஸுக்கு ரெடி ஆகிறார். ஓசியா டைவர்ஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது, ஓசியாவே என்ன ஆண்டவரே, நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். நீ இன்னும் போய் அவளை நேசி. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளி காசு. இப்போ அப்படியெல்லாம் நேசிக்க முடியாது. ஏன்னா இப்ப அவ வேறொரு பிடியில இருக்கிறா. அதுதான் பாவ பிடி. இப்போ நேச வெளிப்பாடு என்ன தெரியுமா? கிரயம் கொடுக்கணும். நீ இப்போ டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணு. இப்படி சொல்ல வேண்டிய இடத்துல ஆண்டவர் சொல்றார், என் மனம் இன்னும் அந்த அன்பு, நீ போய் நேசி, நீ போய் நேசி. அப்பொழுது நான் அவளை ஓசியா தேவ சமூகத்தில் இருக்கிறவன், கோமேர் பாவத்தின் விளிம்பில் நிற்கிறவன். எப்படி கனெக்ட் ஆச்சு? இதுதான் நேசம். அவர் யாருங்க, நாம யாருங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் யார்? நம்ம பல நேரத்துல இதை உணர்கிறதே இல்லை. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்ன தேடி வந்தது
சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த ருசிச்சவங்க கைகளை உயர்த்தி என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. அன்புக்கு ஒரு எல்லை இல்ல, தேடுவத நீங்க நிறுத்தல. ஓ புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல. ஆமென். கால் கடக்க எனக்காக கடல். ஆமென். அந்த கோபத்தின் உச்சத்தை ஊற்ற வேண்டிய இடத்துல பாசத்தின் மிகுதியை ஊட்டி என்னை மீட்டுக் கொண்ட என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை சட்டி. இந்த கோமேர் யாருன்னு என்கிட்ட கேட்ட நான் சொல்லுவேன், நான் தான். ஹல்லேலூயா. கோமேர மீட்க ஓசியா போனாரு, என்ன மீட்க மேசியா வந்தாரு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்றவங்க நல்ல கையை தட்டி. நம்ம ஓசியாவால மீட்கப்பட்டவங்க அல்ல, மேசியாவால மீட்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. ஓசியா கொடுத்த கிரயம் 15 வெள்ளிக்காசு, 1.5 கலம் வார்கோதுமை. மேசியா கொடுத்த கிரயம் அவர் பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தின அவருடைய கிருபைகளுக்காக. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்ன தேடி வந்தது. சிறந்ததெல்லாம் ஆமென். தரம் இழந்த முடிஞ்ச அப்படி கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. ஓ புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கலப்பா, நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக. ஆமென். முதலாவது இந்த கோமேரை ஓசியா விவாகம் பண்ணும்போது எந்த டிமாண்டும் வைக்கல. நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லல. அவளே மாறுவான்னு பார்த்தார், அவன் மாறவே இல்லை. ஆனா இப்பொழுது கிரயம் கொடுத்து வாங்குறார். கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவளுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் 3வது வசனத்தை வாசி. அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் நீ வேசித்தனம் பண்ணக்கூடாது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களிடத்துல கர்த்தருடைய எதிர்பார்ப்பு எங்க ஒரு 15 வெள்ளிக்காசுக்கு வாங்கப்பட்டவள்கிட்ட இவ்வளவு காரியத்தை ஓசியா எதிர்பார்ப்பார்னா, அவன் கடைசியில ஒரு ஈட்டி எடுத்து அவர் விழாவில் குத்துறாங்க. இருந்த கொஞ்சம் ரத்தமும் வெளியே வந்துட்டு கடைசி சொட்டு ரத்தம். வேதம் சொல்கிறது அவர் அந்த கேடு அடைந்தார், என்னையும் உங்களை மீட்பதற்காக. ஆமென். மறுபடியும் அந்த மேசியா வந்ததே உண்மையிலே வந்து அவர் பனிஷ் பண்றதுக்கு வருவார்னு பார்த்தா இல்ல மறுபடி இன்னும் போய் நேசித்துக்கொள். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, ஆண்டவருடைய அன்பை வந்து மற்றவர்களுக்கு அதை காண்பிக்க தெரியாமல் இருந்த போது தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பினார். குமாரனும் அதை வெளிப்படுத்தினார், பியூட்டிஃபுல்லா வெளிப்படுத்தினார். அவருடைய இரத்தத்தால நம்மை மீட்டு அவர் கொடுத்த கிரயம் அப்படிப்பட்ட கிரயம். அந்த பாச மிகுதி இன்னைக்கு நாம் அவருடையவர்களா இருக்கிறோம். என்ன கேட்கிறா தெரியுமா? இனி நீ வேசித்தனம் பண்ணாமலும்
ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு. உனக்காக நானும் காத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பரிசுத்தமா இருப்பாங்க தெரியுமா? இந்த பாசத்தை உண்மையாய் மதிக்கிறவர்கள். பரலோக பாசத்தை மதிக்கிறவர்கள் பரிசுத்தத்தை அதிகம் நேசிப்பார்கள். ஆமென். அதாவது இதுல என்ன ஒரு மேட்டர்னா, கோமேருக்கு அவளை குறித்து நம்பிக்கை இல்லை. நான் மாறுவேன். ஆனா ஓசியாக்கு நம்பிக்கை இருக்கு. நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு, நம்மெல்லாம் பரிசுத்தமா வாழ்வோம். எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா மேசியாக்கு நம்பிக்கை இருக்கு, இவன் இருப்பான். கிரயம் கொடுத்த போது எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகுது. நீ எனக்காக காத்திரு, நான் உனக்காக. பரலோகத்துல உனக்காக நான் இருக்கிறேன். இதை மட்டும் நீ மறந்துடாத. ஆமென். நல்ல புரிந்து. அதனாலதான் வேதம் சொல்லுங்க, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இவ்வளவு இவளுக்கு வாழ்க்கை கொடுத்த பிறகும் இவள் வழிமாறி போனது நிமித்தமாய் இவளுக்கு தள்ளுதற் சீட்டை தான் கொடுக்கணும். பிரமாணம் சொல்லுது இல்ல, ஒருவள் இப்படிப்பட்ட பாவத்தில் அகப்பட்டா அவளுக்கு என்ன கொடுக்கலாம்? தள்ளுதற் சீட்டு. பிரமாணத்தின்படி பார்த்தா நம்மளெல்லாம் தள்ளி இருக்கணும். ஆனா கிருபையின்படி பார்த்தா நாம தள்ள வேண்டிய என்னையும் உங்களை நீ இன்னும் போய் நேசித்துக்கொள். இந்த நேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த அளவுக்கு நேசிக்கிற ஒரு பர்சன் உங்க வாழ்நாள்ல நீங்க பார்த்திருப்பீங்களா? உங்க வாழ்நாள்ல கற்பனையில கூட இப்படி ஒரு பர்சனை நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? சான்ஸே கிடையாது. உலக நேசங்கள் எல்லாம் முட்களாய் குத்தும் போது நீர் என்ன மறக்கல. எப்படிங்க? என்ன விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால. இன்னும் அந்த கண்கள்ல ஏக்கம் குறையல. இளையகுமாரன் தயங்கி வரும்போது தகப்பன் கண்ணில் இருந்த ஏக்கம். ஆமே, இவனுக்கு அப்பாவை குறித்து இன்னைக்குதான் வெளிச்சமே வந்துச்சு. ஆனா அப்பா டெய்லி அந்த வாசல்ல கதவையும் ஜன்னலையும் திறந்து வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு வருவான். அவனுடைய செயலின் நிமித்தம் மூத்த மகன் வெறுக்கிறான். ஆனால் தகப்பனுக்கு வெறுக்க முடியல. இதுதான் தகப்பனுடைய இருதயம். நீங்க திரும்பிட்டீங்கன்னு வைங்கள. ஆமென். அதுதானே ஓசியா 11 கர்த்தர் சொல்லுவார். 11வது அதிகாரம் அதனுடைய 8 முதல் பாருங்கள். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலை நான் உனக்கு எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்கு நீ செய்யறத வச்சு பார்த்தா நான் உன்னை கைவிடணும். ஆனா உன்னை கைவிடணும்னு நினைக்கும் போது என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன். கோபம் காட்டுவேன். ஆனா கோபத்துல 2 கோபம் இருக்கு. கொஞ்ச கோபம், கடுங்கோபம். ஆமென். ஆண்டவர் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள்கிட்ட காட்டுறதெல்லாம் என்ன கோபம் தெரியுமா? கொஞ்ச கோபம். சத்துருக்கள்கிட்ட காட்டுறதெல்லாம் என்ன கோபம் தெரியுமா? கடுங்கோபம். நமக்கு கொடுக்கிற வார்னிங் என்ன தெரியுமா? இந்த கொஞ்ச கோபத்தை எப்படி ஆக்கிறாத? கடுங்கோபம் ஆக்கிறாத. கொஞ்ச கோபத்துலதான் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு இமைப்பொழுது மறைத்தேன். இந்த கோபத்துல அவர் நம்மை பார்த்திட கூடாதுன்னு அவர் மறைக்கிறார். கோபத்துல பார்த்தா எரிஞ்சிரும். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது. அது அந்த கண்கள்ல நம்ம கிருபையை காண்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி கோபத்துல நம்மளை பார்த்திட கூடாதுன்னு அவர் முகத்தை மறைக்கிறார்.
சில பாருங்க, இந்த அப்சலோம்கிட்ட தாவீது பேசவே மாட்டார். அப்சலோம் ஏன்னா ஒருவனை கொன்றுவான். அவன் வரும்போது அப்சலோம் சொல்லுவார், தாவீது சொல்லுவார், நான் சரி அவனை போக சொல்லு, ஏன்னா பார்த்தா என்ன ஆயிரும், கோபம் வந்துடும். அதனால சரி அவனை போக சொல்லு, என்னை பார்க்க வேண்டியதில்லை, அவனை போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவார். அந்த கோபத்தில் ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்சலோம தாவீதுக்கு ரொம்ப பிடிக்கும், மனசுல பாசம் இருக்கு. ஆனால் அவருடைய செயல் வந்து தாவீதுக்கு கோபத்தை கொடுக்குது. அந்த கோபத்தின் நிமித்தமா அவனை நான் பார்த்தா ஏதாவது பண்ணிடுவேன், அவனை நான் பார்த்தா ஒருவேளை ஏதாவது திட்டிடுவேன், அவனை பார்த்தா நான் ஏதாவது இது அடிச்சிருவேன், அதனால அவனை பார்க்க வேண்டாம், யோவாப்கிட்ட சொல்ற அவனை பார்க்க வேண்டாம், அவனை போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவார். இது வந்து பாசமுள்ள கோபம், பாசம் உள்ள அதான் குழம்புது. ஆமென். அடுத்த வார்த்தையில கர்த்தர் சொல்லுகிறார் 10வது வசனத்துல, அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அதாவது கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல் கர்ஜிப்பார். நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், ஆண்டவரிடமாய் சாய்ந்துட்டோன்னு வைங்களேன், கர்த்தர் எப்படி கர்ஜிப்பார் தெரியுமா? சிங்கத்தை போல கர்ஜிப்பார். இந்த வேர்டை கவனிங்க, அவர் கர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியா மேற்கு திசையிலிருந்து வருவார்கள். அடுத்த வார்த்தை, எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் அடிமைத்தனத்தை காண்பிக்கிறது. கர்த்தர் சொல்றது என்னன்னா, நீ மட்டும் என் பக்கம் வந்துட்டேன்னா உன் தலைமுறை எந்த கட்டில இருந்தாலும் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கர்த்தர் பரத்திலிருந்து போடுகிற ஒரு சத்தம் அவங்கள கொண்டு வரும். ஆமென், ஆமென். நம்மை சார்ந்தவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு உத்தரவாதம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? இந்த வேர்டை கவனிங்க, அவர்கள் கர்த்தரை பின்பற்றும் போது அவர் சத்தமிடுவார், எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ பறந்து வருவார்களாம் குருவிகளை போல. ஆண்டவர் பரத்திலிருந்து குமரினாலே எல்லா கட்டும் உடைஞ்சிரும். அவர் அமைதியா இருக்கிறார். ஏன் அமைதியா இருக்கிறார்னா, நம்ம அவரை கோபப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், அவருடைய அன்பை உள்வாங்குகிறது இல்லை. நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. என் மீறுதல்கள் காய் அவர் காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்காகவே ஆடிகள் பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். கோமேரே, இப்போ ஓசியா இவ்வளவு கிரயம் கொடுக்க காரணம் என்ன? நீ வழி விலகினதுனால. ஆமென். நீ பழைய காரியத்தை விடாம பின்பற்றினதுனால இன்னைக்கு உனக்காக கிரயம் கொடுக்க வேண்டியதாயிற்று, கிரயம் கொடுக்க வேண்டியதாயிற்று. நாம் ஆண்டவர் வந்து மனிதனை படைத்து தம்முடைய சாயலாக படைத்து நல்லா வச்சிருந்தார். விலகி போயிட்டான், சோரம் போயிட்டான். ஆனால் அந்த நேசத்தை பாத்தீங்களா? லூசிஃபரை தள்ளுனது போல இவனை தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் தான். இல்லைன்னா அந்த திட்டத்தை வந்து கலைச்சிட்டு வேற புதுசா இன்னொரு ஃப்ரெஷ், அவர் தான் யோசனையில் பெரியவர் செயல்களில் வல்லவராச்சே, வேற ஃப்ரெஷ்ஷா இன்னொரு பிளானை ஆண்டவர் வந்து நடப்பிக்க எவ்வளவு நேரம் தான் ஆகும்? நம்ம கிட்ட அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வைங்களேன். எத்தனை காரியத்தை நம்ம வந்து, சிலர் பாருங்க, சில வீடு கட்டுவாங்க, இது நல்லா இல்லைன்னு இடிச்சிட்டு வேற கட்டுவாங்க, இது மொத்தத்திலே வேண்டான்னு சொல்லி வித்துட்டு போய் வேற வாங்குவாங்க. இப்படி என்னெல்லாம் ஆப்ஷன் நம்மளே வச்சிருக்கிறோம். ஆண்டவர் இந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டான், வேண்டாம்ப்பா நம்ம வேற புதுசா உருவாக்கும், ஃப்ரெஷ்ஷா உருவாக்கும். அப்படி ஆண்டவர் செய்ய வேண்டியதானே. இந்த ஆதாமை அழிச்சிட்டு நோவா காலத்துல ஜனங்க தப்பு பண்ணும்போது எல்லாரையும் அழிச்சார்ல, அதே போல இந்த 2 பேரை அழிக்கிறது, அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை அழிச்ச ஆண்டவருக்கு 2 பேரை அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தான் வேணும்? அந்த பாம்பை வச்சே கொத்த வச்சிருக்கலாமே. இப்பதான் எழும்புறீங்க சிலர், பாம்பா 2 பேரை வச்சு அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆகும்? எவ்வளவு. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல அந்த நேசத்தை காண்பிப்பதன் அடையாளமாக அதுக்கு ஒரு கிரயத்தை தீர்மானிக்கிறார். அந்த கிரயம்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.